அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் நம்ம சில விஷயங்களை வந்து நல்லாவே கவனமா பார்க்கணும். இங்க இந்த இடம் வந்து இப்படி கிராஸ் அப்படிங்கறனால ரொம்ப கழுத்து நீண்டுட்டே போகும். அப்படி ரொம்ப இப்படி நீண்டுட்டே போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நெக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்படி கார்னர் மாதிரி நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை லைட்டா வந்து அந்த இதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே நம்ம மெயின் கிளாத்ல வச்சு ஸ்டிச் பண்ணனாலும் இந்த அளவுல வந்து எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. இப்படி நீண்டுட்டு போறதோ இப்படி உள்ள போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராம இது என்ன ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி அப்படியே நம்ம வச்சு தைக்கணும். இது வந்து உங்களுக்கு நகராம எப்படி தைக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு லாங் ஸ்டிச் வந்து இதுல போட்டுக்கோங்க. எல்லாருமே போடணும்னு இல்லை, அந்த பினிஷிங் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், அது ஸ்லிப் ஆகுது நகர்ந்து போயிருது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் துணிக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இதுல இப்படியே பிளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, இந்த சைடு தான் மாறிடக்கூடாது, அதனால அதை கரெக்டா வச்சுட்டு இதை கரெக்டா அந்த ஷேப்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க இதுல இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஸ்லிப் ஆகாது. அதாவது அந்த மாதிரி என்னால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மட்டும்தான். அதே மாதிரி பூனம் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா தான் அந்த லைனிங் தனியா மெயின் கிளாத் தனியா இல்லாம கரெக்டா ஈவனா வரும். அதனால அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து இந்த எட்ஜ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். கழுத்து எல்லாமே வந்து இழுத்துறக்கூடாது, அது மெயினா முதல்ல கவனமா பார்த்துக்கணும். எல்லாமே சேம் இதே பொசிஷன்ல நம்ம இந்த தையல் போடணும். கார்னர் வர இடத்துல எல்லாமே இப்படி சும்மா ரவுண்டா வளைச்சிட்டு போயிடாதீங்க. அந்த இடத்துல டிப் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிட்டு கொண்டு வாங்க. கழுத்து பகுதி தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா தைச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆம்போலும் கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம கரெக்டா தைக்கலைன்னா லாஸ்ட்ல இங்க வந்து துணி வந்து ஒரு ஃபிளீட் மாதிரி உங்களுக்கு சேரும். அது சேராம கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. இது ஒன் சைடு நம்ம இதுல அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு, இதுவும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆம்ஹோல் சைடும் நெக்கும் மட்டும் கரெக்டா இழுக்காம தையல் போட்டுக்கோங்க. இதுல நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதுல நாட்சஸ வந்து கரெக்டா போட்டுருங்க. சைட்ல இங்க ஒரு 4வது நாட்ச் இருக்கு. அடுத்தது ஆம்ஹோல் நாட்ச், அடுத்தது சென்டருக்கு ஆம்ஹோல் டாட் நாட். இப்படி எல்லாத்தையுமே நம்ம போட்டுருணும். இதுல எங்கெங்க நமக்கு டாட் வருது அப்படிங்கிறதையும் நீங்க
மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி 4 டாட் வந்து இருக்கு, அதனால இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல டாட் முடியணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயும் நம்ம அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாச்சஸ் எல்லாத்தையும் மெயின் கிளாத்லயும் போட்டுருங்க. அதே மாதிரி இதுலயும் இந்த நாச்சஸ் எல்லாத்தையுமே அந்த நீடில் மார்க் எல்லாத்தையுமே நீங்க அதுல மார்க்கர் வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம டாட் பிடிக்கணும். உங்களுக்கு டாட் பிடிக்கும் போதும் துணி வந்து ஸ்லிப் ஆயிரும், ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம நகர்ந்துருது அப்படின்னா ஏற்கனவே இந்த தையல் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்க போடல அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த சென்டர் டாட் வந்து இந்த சென்டர்ல கொண்டு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பிளெண்டா கப் ஷேப் வேணும்னாலும் இது அப்படியே தான் நம்ம பிடிப்போம். அதனால இதை வந்து மார்க் போட்டுக்கோங்க. சப்போஸ் இதுவுமே உங்களுக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னாலும் இதுலயும் நம்ம போட்டுக்கோங்க. பிளெண்டா வேணும்னா மட்டும் அதே மாதிரி ஒன்னு ஸ்லிப் ஆகுது அப்படின்னாலும் இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம டாட் பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாவே நம்ம பிடிச்சுக்குவோம். அதே மாதிரி இதை பிடிச்சிட்டு இங்க வெட்டி விட வேண்டாம், இதை இப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெட்டி விட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு கிரிப்பாவே இருக்காது. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸ் இருக்கும்போது நமக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுல இந்த டாட் வரைக்கும் மார்க் வரைக்கும் டாட் பிடிக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வாங்க, டாட்டை வந்து வளைக்காம ஸ்ட்ரைட்டா கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தா இங்க இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்க எப்பவும் போல ஒரு 1/4 இன்ச்சு விட கொஞ்சம் அதிகமா இருந்தா போதும், ரொம்ப அதிகமா பிடிக்க வேண்டாம். இதை அப்படியே கொண்டு வாங்க. இங்க அப்படியே ஷார்ப்பா கொண்டு வந்து மைல்டா இதுலயே அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போது இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 டாட்டையும் நம்ம சேர்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு ஆம்ஹோல் சைடு தான் இந்த இது எல்லாத்தையுமே நம்ம தள்ளி விட்டுருக்கோம். அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ இது அடுத்த டாட் பிடிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இதோட நீங்க நிறுத்திக்கலாம், இல்லாட்டின்னு இதை அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சிக்கலாம். எல்லாமே இந்த மார்க் வரைக்கும் தான் நீங்க ஷார்ப் கொண்டு வரணும். அதுக்கு மேல அப்படியே சும்மா மைல்டா தான் பிடிக்கணும். அதையும் அதிகமா சேர்த்து பிடிச்சிட்டீங்கன்னா கப் ஷேப் வந்து ப்ரெஸ் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இது வந்து நார்மலா நான் பிடிச்சிருக்கேன். இப்போ இங்க இருந்து வரும்போது நீங்க இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பிளெண்டா வேணும்னா, இல்லாட்டினா நீங்க அந்த பாயிண்ட் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலயும் நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லா டாட்டும் ஒரே பாயிண்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப்பும் திக்கா நல்லா ஷார்ப்பா வரும். அதே மாதிரி பாயிண்டடா இல்லாம உங்களுக்கு பிளெண்டான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேணும்னா நீங்க பிடிச்சிக்கலாம், இல்லாட்டினா அந்தந்த இடத்துல நீங்க அந்த டாட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாச்சுல வந்து நீங்க பிடிக்கிறது கரெக்டா இந்த சென்டர்ல பிடிச்சிங்கன்னா யோக் வந்து கரெக்டா வரும். கொஞ்சம் அவுட்டர்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த யோக் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும்.
அது பெரிய மிஸ்டேக் இல்ல. அதை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் நாச்ச இங்க வரும்போதே இந்த இதை அப்படியே கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த இடத்துல சுருக்கம் வந்துடக்கூடாது. இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க படிமான தையல் வேணும்னாலும் இது மேல நம்ம போட்டுக்கலாம். வேண்டாதவங்க அப்படியே நம்ம அயன் பண்ணியோ நகத்துல பிரஸ் பண்ணியோ கூட இப்படியே விட்டுக்கலாம். ஆனா இந்த இது வந்து நல்லா பிளெண்டா நமக்கு அழகா தெரியணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல அதே மாதிரி 4வது டாட் சைடு டாட் பாயிண்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஷார்ப்பா இதையும் நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நமக்கு கப்பு வைக்கிறதுக்கும் நமக்கு இது பிளெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். அப்படியே வச்சு தைக்கிறதுக்கும் இது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஈவனா ஒரே மாதிரி இருக்கும். எல்லா டாட்ல இருந்து எல்லாமே நமக்கு கரெக்டா வரணும்.